ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஸ்பாஞ்சியான கேக் ரெசிபி. இங்கே என்ன ஸ்பெஷல்னா, நம்ம அவனில் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுக்கல, பாத்திரத்தை யூஸ் பண்ணியும் பேக் பண்ணலை, ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம். ஜஸ்ட் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு ஒரு அருமையான ஸ்பாஞ்சியான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியான கேக்கு நம்ம அழகாக ஆவியில் வேக வச்சே செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் நல்ல ஒரு ஃப்ளஃபியான கேக் செஞ்சிடலாம். அதுவும் அவன் இல்லாமல், அவன் தேவையில்லைங்க, இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆவியில் வேக வச்சு நல்ல ஒரு ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளஃபியான சாஃப்டான வெனிலா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். அந்த கேக் மாவை கலந்து எடுத்துடலாம். நான் இங்கே மிக்சியிலேயே கலந்துக்க போகிறேன். இங்கே ஒரு 175 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, இது 175 கிராம் இருக்குது. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு விட்டு ஃபஸ்ட் நல்லா பொடிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் ஆகிடணும் சுகர். ஸோ சுகர் பவுடர் ரெடி. அடுத்தது இதில் முட்டை சேர்த்துக்கிறேன். 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இது முட்டை சேர்த்து செய்கிற கேக்கு தான். 3 முட்டை சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸு. இது கேக்குக்கு வெனிலா ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த முட்டை வாசனை கேக்கில் இல்லாமையும் இருக்கும் இந்த வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது. 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். எந்த எசன்ஸ் எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்க்கலாம். ஏலக்காய் பொடியும் சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், ஒரு 100 ml பால் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா நுரைக்க அடிச்சுக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நுரைச்சி அடித்தாச்சு. இதை நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது இதில் ஒரு 125 கிராம் அளவுக்கு பட்டர், உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லாயிருக்கும் அந்த கேக்கோட வாசனை வெண்ணெய் சேர்க்கும் போது. நம்ம வெண்ணெய்க்கு பதிலாக ஆயில் சேர்க்கலாமா? சேர்க்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் வகைகள், அதாவது நல்லெண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய், அந்த மாதிரி வாசனை வர எண்ணெய்களை தவிர்த்து வாசனை இல்லாத எண்ணெய் வகைகள், சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சலித்து சேர்த்துக்கலாங்க. இங்கே ஒரு ஃபுல் கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 175 கிராம் இருக்குங்க. இதை ஒரு சல்லடை கரண்டியில் போட்டு விட்டு சலித்து சேர்த்துக்கிறேன். இந்த மைதா, இந்த பேக்கிங் பவுடர், இதெல்லாம் இந்த பவுடரெல்லாம் நம்ம சலித்து சேர்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா எந்த விதமான கட்டியும் இல்லைன்னா நல்ல கேக் ஃப்ளஃபியாக உப்பலாக வரும். ஸோ நல்லா சலித்து சேர்த்து விட்டுருங்க. ஸோ இப்போ மைதா சேர்த்தாச்சு. அடுத்ததாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், கூடவே பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ஒரு 2 சிட்டிகை உப்பு, இதுவும் சலிச்சு விட்டுறலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்படி ஒரே சைடாக கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக உள்ள போய் நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக நம்மளுக்கு கேக்கு கிடைக்கும். ஸோ எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக கேக் மாவை கலந்துக்கங்க. பாருங்கள் இந்த மாதிரி, அதாவது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். மாவு நல்லா க்ரீமியாக ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நல்ல கலரான டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்தாச்சு. இதுக்கு பதிலாக நட்ஸு சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி இது சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்க்கலாம். பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடலாம். இல்லை ஒன்றுமே சேர்க்காமல் ப்ளைனாகவும் நம்ம கேக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம விருப்பங்க. நல்ல மாவு ரெடி, கேக் பேட்டர் ரெடி. இப்போ இதை நம்ம அவனில் வேக வைக்க போகிறதில்ல, ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிடலாம். அந்த கேக் ஊற்றி வச்சு வேக வைக்கிற பாத்திரத்தில் இங்கே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா சுற்றிலும் தடவி விட்டுக்கிறேன். நெய், பட்டர் அல்லது எண்ணெய் எது வேணாலும் நம்ம விட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்ல பாத்திரம் ஃபுல்லாக தடவி விட்டாச்சு. அடுத்தது இதில் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு விட்டுறலாங்க. வர மாவு, அதாவது ட்ரை ஃப்ளவரை இப்படி போட்டு விட்டுட்டு நம்ம நல்லா தட்டி விட்டு அதை நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும்.
பாருங்கள், இப்படி கையால் இப்படி தட்டுனோம்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாக அந்த நெய் தடவி இருக்கிறோம், அதில் இந்த மாவு போய் நல்லா ஒட்டிக்கும். அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், நல்லா அந்த நெய் தடவின பாத்திரத்தில் அந்த மாவு போட்டு விட்டதில் நல்லா ஃபுல்லாக ஒட்டிடுச்சு. ஸோ நல்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் கேக் பேட்டர் ஊற்றி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து கவிழ்த்து போடும்போது பர்ஃபெக்டாக கேக் இந்த டின்னை விட்டு வெளியே வந்துடும். ஸோ கேக் டின் ரெடி. இப்போ மாவும் ரெடி. இதை இந்த கேக் டின்னில் ஊற்றி விட்டுறலாம். நல்லா கம்ப்ளீட்டாக வலித்து ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதான், எல்லா மாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ண போகிறதில்ல, ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம். ஸோ இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். அந்த ஸ்டீமர் பிளேட்டை இப்போ இதில் போட்டு விட்டு நம்ம ரெடியாக மாவு ஊற்றி ரெடியாக வச்சுருக்கிற அந்த கேக் டின் எடுத்து சென்டரில் வச்சு விட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாங்க. நல்ல ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வெந்து வரணும். நம்ம ஊற்றிருக்கிற அந்த மாவு லேயருக்கு ஒரு 30 நிமிஷம் வெந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கமகமன்னு கேக் வாசனை வருது, அந்த வெனிலா ஃப்ளேவர் வருது. இது ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்துடலாங்க. அந்த சென்டரில் குத்தி இப்படி எடுக்கும்போது மாவு குச்சியில் ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருக்குது. அவ்வளோதான், கேக் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு உப்பலாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து இந்த கேக் டின்னை வெளியே எடுத்து வச்சிடலாம். ஒன்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம கேக் டின்னை எடுத்து வெளியே வச்சிடுறது பெட்டருங்க. ஏன்னா மறுபடியும் மூடிக்கு இது வச்சோம்னா ஆறுறக்கு அந்த தண்ணி வேர்த்து விட்டு இந்த கேக் மேலேயே விழுந்துடும். அப்புறம் கேக் சொதன்னு ஆயிரும். ஸோ உடனே வெளியே எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கழுத்து போட்டு கட் பண்ணலாம். ஸோ இருக்கட்டுங்க, கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கேக் டின்னை திருப்பி போடணும். இப்போ கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். வாவ், பர்ஃபெக்டாக கேக் மோல்டு விட்டு வெளியே வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது, பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுது. நல்ல ஃப்ளஃபி அண்ட் ஸ்பாஞ்சியாக கேக் ரெடி ஆயிருச்சு. ஸ்டீம்டு கேக்கு ரெடி. இப்போ இது கட் பண்ணிடலாங்க. வாவ், சூப்பர் சாஃப்டாக இருக்குது, நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நல்ல மணக்க ஃப்ரெஷ்ஷான ஸ்பாஞ்சி சாஃப்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ நல்ல ஒரு ஸ்டீம்டு சாஃப்ட் கேக் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. அந்த வெனிலா ஃப்ளேவர் அங்கங்கே அந்த தெரிகிற டுட்டி ஃப்ரூட்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிப்பிங்க. கேக் செய்யணுன்னா நம்ம டக்குன்னு ஆவியில் வேக வச்சே செஞ்சிடலாம். ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் இது. நல்ல சுட டீயோட ஒரு பர்ஃபெக்டான கேக்கு ஜம்முன்னு இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக் டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக செஞ்ச ஒரு கேக்கு. ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.